இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அரை கிலோ கறி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அரை கிலோ கறி வந்து மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கினாங்க. நல்லா கிரிமினஸ்லாம் போயிருக்கோம். நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மாதிரி ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி கட் பண்ணல, போடுறப்ப கட் பண்ணிப்பேன். 2 கொத்து கருவேப்பிலைங்க. இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல்லுங்க, 7-8 பல் இருக்கும். அது கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு பட்டை ஒன்று, 3 லவங்கம் நல்லா இடித்து எடுத்துருக்கேன். சிறுஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க காஞ்சிச்சு வானல். நல்லா மல்லாட்டெண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லாட்டெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா கறி வாசனை கழிச்சிங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா சேர்த்திங்கன்னா அந்த கறி வாசனை கவுச்சி ஸ்மெல் இருக்குது, அது சில இருக்குது. அவங்க வந்து இன்னும் கூட 2 கொத்து சேர்த்துக்கலாம். சூப்பராக நல்லா அந்த வாசனை இருக்காது. கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது சுவையாக. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கணுங்க. நல்லா வெங்காயம் ஆனியன் நல்லா வதங்கினா நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வந்துச்சு, வதங்கிச்சிங்க சூப்பராக. தக்காளி ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன், போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சிங்க. நம்ம கறி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்குவோம். உப்பு போட்டாச்சு, வதக்குவோம். லைட்டாக வதக்கும். வதக்கினே இருக்கும்போது அந்த இடித்து வச்சதை சொன்ன ஐட்டத்தை நம்ம போடுறோம். பூண்டு, இஞ்சி, சிறிதளவு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், சின்ன ஜீரகம், ஒரு பட்டை, 3 லவங்கம் போட்டோம். நெய் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஊர்லேருந்து ஆவை நெய் வாங்கினதுக்கிறேன். அப்படியே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்படியே வதக்கலாம். நெய் ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது. கறி நெய்யை பாருங்கள். கறி நெய் வதங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரோம். டக்குன்னு அப்புறம் தண்ணி ஊற்ற போகிறோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும். லைட்டாக வாசனை போட்டோம். வதக்கிக்கினே பெரிய பெரிய பீஸாக போட்டிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நசி விட்டுருங்க. நான் அப்படி தான் நசி விட்டுருவேன். தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஒரு பச்சை மிளகா இருந்தாலும் நசுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து அந்த பூண்டி கூட நசுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு காமிக்கிறேன். குழம்போட இறக்கிக்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சூப்பராக இருக்குது. வாங்க சுவைத்து பார்க்கலாம். உண்மையாக அருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.